ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபா தர்மாஸ் கிச்சன். இன்றைக்கி ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது தேவையான பொருள்: வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள், உப்பு. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க. பட்டை லவங்கம் போட்டுட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஃப்ரை ஆகிட்ட பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன் இன்றைக்கி. அப்புறம் நீங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் அந்த மாதிரி செஞ்சு பார்க்குறோம். வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் வெங்காயம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். ஏன்னா எங்களுக்கு வெங்காயம் நிறைய சேர்த்தா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வெங்காயம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் ஒரு ஆட்டு ரத்தத்துக்கு கணக்கு பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இந்த ஆட்டு ரத்தம் எப்படி க்ளீன் பண்ணணுன்னா, முடியெல்லாம் இருக்கும், அதில் குட்டி குட்டி முடி இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு மைல்டாக நம்ம குழாவை லேசாக திருப்பி வாஷ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு குழாவை ஃபாஸ்ட்டாக திருப்பி வாஷ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்போ தான் அந்த முடியெல்லாம் போகும். உங்களுக்கு முடி இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்குலாம் ஒத்துக்காது. அதனால் முடி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆட்டு ரத்தம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க அதில். அப்புறம் சால்ட், உப்பு, அந்த ஆட்டு ரத்தத்துக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட் உப்பு போட்டுக்கிட்டு கை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் ஊற்றிடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இந்த ஆட்டு ரத்தத்தை அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஊற்றி கலக்கிக்கோங்க. நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்கும்போது கொத்தமல்லி போட்டுக்கோங்க. உப்பு வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு கூட லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் பத்தலைன்னா உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் பெப்பர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏன்னா காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்கோம் இதில், வேறு எதுவுமே நம்ம போடலை. அதனால் உங்களுக்கு காரம் உங்களுக்கு சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் பெப்பர் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எப்படி செய்வீங்கன்ட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் நிறைய போடுறேன். நீங்கள் பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.